கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடத்தின் தலைப்பு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது. இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனமானது ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் முதல் 2 வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் யார் கடவுள் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன். அவருடைய நாமம் யாவே என்றும் யெகோவா என்றும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அப்படின்னா எல்லாத்துக்குமே பேஸ், ஆரம்பம் யார் அப்படின்னா கடவுள் தான். அவருடைய நாமம் யெகோவா. அப்போ யெகோவா தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு யாரை படைக்கிறாரு அப்படின்னா, யெகோவா தேவனால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு யார் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? யெகோவா தேவன் நேரடியாக படைத்த படைப்பு யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15 நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டிலே அநேக வசனங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ யெகோவா தேவன் நேரடியாக படைத்த முதல் படைப்பு யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் தேவன் யெகோவா தேவன் படைக்கிறார். இதை தான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் யார் படைக்கிறார் அப்படின்னா, பிதாவாகிய யெகோவா தேவன் தான் படைக்கிறார். இதை நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் அதிகாரம் 3 வசனம் 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ முதல்ல இந்த வசனம் தமிழ் மொழிபெயர்ப்பில் எல்லா மொழிபெயர்ப்புலேயும் இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய இந்த பவர் மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. அதே திருவிவிலியம் பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அப்படின்னு வரும். அடுத்தது கிறிஸ்டியன் மீடியா சென்டர் லுத்ரன் மினிஸ்ட்ரி வெளியிட்ட மோனகன் மொழிபெயர்ப்பு, அந்த பைபிள் எப்படி இருக்குன்னா, ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு இருக்கும். இலகு தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் பூமியும் படைத்தார். பாருங்கள், இந்த இடத்துல
நம்ம பைபிளில் எப்படி இருக்குது, நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய பவர் மொழிபெயர்ப்பில் வானத்தையும் சிங்குலரில் இருக்கும். ஆனால் இந்த இலகு தமிழ் வேதாகமம் ஸ்ரீலங்கா பைபிளில் எப்படி இருக்குன்னா வானங்களையும் ப்ளூரல்ஸில் வரும். அடுத்தது 1936 வருடம் வெளியிட்ட லார்சன் மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் இப்போ இந்த இடத்துல தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், அப்படி அந்த தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா, இப்போ தேவன், கடவுள், இறைவன் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். 2024 ரீஎடிட்டட் தமிழ் பைபிள் ஒன்று அப்டேட் ஆகிருக்கு. அந்த பைபிளை ஹெட்டிங் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒன்று மாதிரி போட்டு கீழே ஃபுட்நோட்டில் தேவன் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில் எலோஹீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா தேவன் அப்படின்னா ஹீப்ரு எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா எலோஹீம். எலோஹீம் என்கின்ற அந்த எபிரேய பெயர் ஹீப்ரு நேமை தமிழில் வந்து தேவன், அதாவது ஆங்கிலத்தில் காட், தமிழில் தேவன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தா. இந்த ஆதியிலே அப்படின்னா என்ன அப்படின்னா பிகினிங், ஆரம்பத்திலே, தொடக்கத்திலே. இந்த ஆதியிலேங்கிற வார்த்தை வந்து பைபிளில் எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த 2 பிகினிங், 2 ஆதியில் எது முதல் ஆதி அப்படின்னா யோவான் 1:1 தான் ஃபஸ்ட்டு பிகினிங். புரியுதுங்களா? இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அப்படின்னா அந்த பிகினிங் தான் ஆரம்பம். அதாவது யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா கடவுளுடைய, யெகோவா தேவனுடைய வார்த்தையானவர். வார்த்தை என்பது இதை தான் நம்ம படிக்கிறோம். அப்போ யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாமம், ஒரு பெயர் அப்படி என்ன அப்படின்னா அதுதான் யெகோவா தேவனுடைய வார்த்தை. அதனால தான் இப்போ ஒரு சில தமிழ் பைபிளில் வார்த்தையானவர் என்று சரியாக திருத்தி மொழிபெயர்த்திருக்காங்க. அதை கூட நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும், பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் படைக்கிறார்ல. இதை நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா கொலோசியர் அதிகாரம் 1:15-16 வாசிக்க கேட்போம். கொலோசியர் அதிகாரம் 1:15-16. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். பார்த்தீங்களா? முந்தின பேருமானவர் அப்படின்னா எல்லா படைப்புகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் முதல் படைப்பு. யெகோவா தேவன் நேரடியாக முதலில் படைத்த படைப்பு யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா யெகோவா தேவன் யாரை முதல்ல படைக்கிறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை படைக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும்போது பாருங்கள், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. அப்படின்னா கிரியேட்டர், படைப்பாளர் யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான். அப்படின்னா இந்த இடத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்குறோம். அப்படின்னா வானம் என்றால் என்ன? வானம் அப்படின்னா வானத்தில் என்னென்ன காணப்படுகிறது அப்படின்னா சொல்லுங்கள். வானத்தில் என்னென்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த பூமியை சுற்றி பூமி வந்து ஒரு உருண்டை வடிவம் உடையது. இந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிட்டுருக்கு. இந்த பூமி வந்து உருண்டை வடிவம் உடையது. அப்போ இந்த பூமியோடு மொத்தம் எத்தனை கோள்கள்? 8 அல்லது 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோள்கள் வந்து சூரியனை மையமாக கொண்டுள்ளது. இதை தான் மில்கி வே கேலக்ஸி, பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி பல கேலக்ஸி சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ்.
இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா தமிழில் பிரபஞ்சம். அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா எண்ணிலடங்காக காணப்படுகிறது. அப்போ இதெல்லாம் படைத்தவர் தான் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவன். அப்படின்னா இப்பேற்பட்ட கடவுளுடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்மலாம் எப்படின்னா விசேஷித்தவர்கள். சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ பூமி அந்தரத்தில் தொங்குது இல்லையா? பூமி வந்து உருண்டை வடிவமுடையது. இதை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் இது மாதிரி பூமி உருண்டை வடிவமுடையது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம், புஸ்தகங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த எல்லா புஸ்தகங்களுக்கும் பேஸ், ஒரு அடிப்படை, ஒரு ஆரம்பம் எது அப்படின்னா நம்முடைய பைபிள் தான். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. அப்போ பூமி உருண்டை வடிவமுடையது, பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம வேதத்திலே நம்ம பார்க்குறோம். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்? ஏசாயா அதிகாரம் 40:22 பூமி உருண்டையாக இருக்கிறது, பூமியின் உருண்டையின் மேல் தேவன் வீற்றிருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் யோபு அதிகாரம் 26:7 பூமி அந்தரத்தில் தொங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா இந்த இடத்துல வானத்தையும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ வானம் அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கை. இன்னும் விசேஷ விதமாக இந்த வானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில், ஏன்னா ஆங்கிலத்துக்கு பிறகு தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அது நமக்கு நல்லா தெரியும். அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கேஜேவி பைபிளுடைய தமிழாக்கம் தான் நம்ம வச்சுருக்க பவர் மொழிபெயர்ப்பு. இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா, இப்போ வானம் அப்படின்னு தமிழில் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ குறிப்பாக கேஜேவி பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளில் மட்டும்தான் ஹெவன் அப்படின்னு இருக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்புலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா பரலோகங்கள் ப்ளூரல்ஸில் இருக்கும். ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் மூல மொழியில் இன்டர்லீனியர் பைபிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவன்ஸ், பரலோகங்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? ஆதியிலே தேவன் பரலோகங்களையும் பூமியையும் படைத்தார், சிருஷ்டித்தார் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஹெவன்ஸ், பரலோகங்கள் அப்படின்னு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட படைப்பு, சிருஷ்டிப்பு என்கின்ற ஒரு காரியத்தை, சத்தியத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில், அதாவது யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் படைக்கிறார்ல, அந்த படைப்புகளை, சிருஷ்டிப்புகளை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ தேவன் வந்து 6 நாள் படைக்கிறார். இதை நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். முதல் நாள் படைக்கிறாரு, ரெண்டாவது நாள் படைக்கிறாரு அப்படின்னு 6 நாள் படைக்கிறாரு. 7ஆம் நாள் தேவன் வந்து ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இது எப்படி 24 hours 1 day அப்படிங்கிறது நமக்கு. அதே மாதிரி யெகோவா தேவன் 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து விட்டாரா அப்படின்னா, தேவன் இவைகளை படைப்பதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொண்டார் என்பது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ வானம் அப்படின்னா வானத்தில் உள்ளவைகள். வானத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பகலையால் பெரிய சுடர் எது அப்படின்னா சூரியன். இரவையால் சுடர்கள் அப்படின்னா எது அப்படின்னா சந்திரன், நட்சத்திரங்கள். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். அப்படின்னா யெகோவா தேவன் படைத்த படைப்பை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆதாரமாக நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் ஆதியாகமம் அதிகாரம் 1:8 தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்போ படைக்கிறாரு அப்படின்னா, தேவன் வந்து 2வது நாளில் படைக்கிறாரு, 2nd day. அதில் என்ன படைக்கிறாரு? ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். பாருங்கள், இந்த இடத்துல ஆகாய விரிவு அப்படின்னு இருக்குல்ல, ஆகாய விரிவுனா எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பேஸ். அப்போ நம்ம மேலே பார்க்குறோம், ஆகாய விரிவு காணப்படுகிறது. இந்த ஆகாய விரிவுக்கு தேவன் என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அப்படின்னா இந்த இடத்துல வானம் அப்படின்னு நம்ம தமிழ் பைபிளில் இருக்கோம், ஆனால் ஆங்கிலத்தில்
மூல மொழியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெவன் ஹெவன், பரலோகம் பரலோகம், ஹெவன் அப்படின்னு இருக்கும். இதை கூட பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு மூல மொழியிலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு விசேஷ அவருடைய படைப்பை பற்றி நம்ம பார்க்க போது பாருங்கள், இப்போ வானத்தில் மழை பெய்யுது. வானத்தில் மழை பெய்யுது. மழை எப்படி பெய்யுது அப்படின்னா மேகங்கள் குளிர்ச்சி அடைவதால் நமக்கு மழை பெய்யுது. அப்படின்னா இதை குறித்ததான வசனம் என்ன அப்படின்னா ஆதியாகமம் 8 அதிகாரம் 8 வசனம், முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. பாருங்கள், இந்த இடத்துல வானத்தின் மதகுகள் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. பாருங்கள், இந்த இடத்துல வானம் அப்படின்னு தமிழில் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில பைபிளில் ஹெவன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வானம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்கை. ஆனால் இந்த இடத்துல ஆங்கில பைபிளில் மூல மொழியிலலாம் எப்படி இருக்குன்னா ஹெவன். ஹெவன்னா என்ன? பரலோகம் அப்படின்னு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட தேவனுடைய படைப்புகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 15-16. ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 15-16. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இது எப்போ அப்படின்னா 4th டே, 4வது நாளில் தேவன் படைத்த படைப்பை நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அப்படின்னா பகலையால் பெரிய சுடர் எது அப்படின்னா சூரியன். இரவையால் சிறிய சுடர் அப்படின்னா சந்திரன். அது மாத்திரமல்லாமல் நட்சத்திரங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதனுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளோ இருக்கும்? இப்போ சாதாரணமாக பூமி ஒரு உருண்டை வடிவம் உடையது, அந்த இடத்துல தொங்குது. பூமியில் தான் நம்ம வசிக்கிறோம். இந்த பூமி சுழல்கிறது இல்லையா, நீள்வட்ட பாதையில் சுற்றுது இல்லையா. இந்த நீள்வட்ட பாதை எவ்வளவு தூரமாக இருக்கும், எவ்வளவு பெருசாக இருக்கும், அதை விட பல மடங்கு பெரியது ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரமாக. இதெல்லாம் சயின்ஸில் நம்ம பார்க்குறோம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மூலமாக ஒரு சில புஸ்தகங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பெரிய நீள்வட்ட பாதை எவ்வளோ பெருசோ அதை விட ஒரு நட்சத்திரம் பல மடங்கு பெரியது. அப்போ இது மாதிரி நட்சத்திரம் அல்ல, நட்சத்திர கூட்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகிறது. அப்படின்னா இவைகளெல்லாம் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த கடவுள் எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளை நாம் வணங்குவதன் மூலமாக அவருக்கு உண்மையாகவும் அவருக்கு சாட்சியாகவும் நாம் வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட தேவன் படைத்த படைப்புகளை நம்ம வேறு எந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம் அதிகாரம் 136 வசனம் 5, 7, 8, 9 ஆகிய வசனங்களில் நம்ம வாசிக்க கேட்போம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலையால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதியாகமத்தில் படைக்கப்பட்ட தேவனுடைய படைப்பை சங்கீதத்தில் தாவீது மூலமாக தேவன் சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் யார் அப்படின்னா யெகோவா தேவன். அதை தான் கடைசி வசனத்தில் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அப்போ யெகோவா தேவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று நம்முடைய வேதம் சொல்லுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படின்னா யெகோவா தேவன் எங்கே வாசம் பண்ணுறார்? பரமண்டலங்களில், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். அதை தான் ஹெவன் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே,
அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இந்த பூமியில் ஒரு மனிதனாக வந்தார்ல, அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சத்தியங்களை எப்படி அவர் சொல்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 14 வசனம் 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை வானம் அப்படின்னா ஸ்கை, ஆனால் ஆங்கில பைபிளில் மூலமொழியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவன், பரலோகம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ யெகோவாதேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு அப்படின்னா பரலோகத்தில் வாசம் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி விஞ்ஞானிகள் அநேக கண்டுபிடிப்புகள் மூலமாக அநேக தகவல்களை சொல்கிறாங்களே பாருங்கள். இந்த எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னா ஒரு 6 அல்லது 7 லேயர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை ஸ்கூலில் கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா யெகோவாதேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு அப்படின்னா பரலோகத்தில் வாசம் பண்ணுறாரு. இப்போ டைரக்ஷன், திசைகள் அப்படின்னு பார்த்தா 4 சொல்லுவோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு 4 திசைகளை டைரக்ஷனை நம்ம சொல்லுவோம். இந்த நார்த்து வடக்கு சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதே மாதிரி சவுத்து தெற்கு சைடு எவ்வளவு தூரம் போகிறது, அதே மாதிரி கிழக்கு மேற்கு, இந்த தூரங்கள் எவ்வளவு தூரம் போகிறது அப்படின்னா இது முடிவே இல்லை. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் யெகோவாதேவன் படைச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் படைச்சிருக்காரு. அப்படின்னா யெகோவாதேவன் எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவர், மகத்துவமானவர் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனத்தை வாசிக்க கேட்டோம். கூடுதலான ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 6 வசனம் 51. யோவான் அதிகாரம் 6 வசனம் 51. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். பாருங்கள், இந்த இடத்துல வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் யார்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல வானத்தில் இருந்து அப்படின்னு இருக்கு இல்லையா? வானம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ஆங்கில பைபிளில் மூலமொழியிலலாம் பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னு இருக்காது, ஹெவன், பரலோகம் அப்படின்னு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இப்போ படைப்பை குறித்ததான காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த வானம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க, அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? ஹெவன், பரலோகம் அப்படின்னு இருக்குது. அப்போ யெகோவாதேவனை பற்றின ஒரு சில வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு ஆதாரமாக நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் ஏசாயா 66 வசனம் 1. ஏசாயா 66 வசனம் 1. கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர்னா யார்? யெகோவாதேவன் சொல்கிறார் என்னவென்றால், யெகோவாதேவன் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படின்னா வானம் எனக்கு சிங்காசனம். சிங்காசனம் அப்படின்னா என்ன? நம்ம லிட்டரலாக கடவுள் ஒரு சேர் போட்டு வானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த சிங்காசனம் அப்படின்னா தேவன் ஆளுகை செய்கிறார், அதை தான் குறிக்குது. அப்படின்னா வானம் எனக்கு சிங்காசனம். இந்த இடத்துல வானம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னு இருக்காது. ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் மூலமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவன், பரலோகம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவாதேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு அப்படின்னா பரலோகத்தில் வாசம் பண்ணுறார். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இப்போ நம்ம தமிழ் பைபிள் ஆங்கில மொழிபெயர்ப்பிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போ எல்லாத்துக்கும் பேஸ் அப்படி எது அப்படின்னா ஹீப்ரு, கிரீக். பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. இந்த பரலோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, தமிழ் வார்த்தை ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னா ஹீப்ருவில், எபிரேய பாஷையில் எப்படி இருக்குது அப்படின்னா செமாஹீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ செமாஹீம் அப்படிங்கிற அந்த பெயர் தான் ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ் என்று காணப்படுகிறது. அதை தான் தமிழில் பரலோகம், பரலோகங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாடு என்ன மொழி? கிரேக்க மொழி. அதில் எப்படி இருக்குது அப்படின்னா
அவுரோனோஸ் அப்படிங்கிற பெயர் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவுரோனோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இதை தான் ஆங்கிலத்தில் வந்து ஹெவன்ஸ், தமிழில் வந்து பரலோகம், பரலோகங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை வந்து இப்படிப்பட்ட உண்மைகளை ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளர், சிருஷ்டிகர் யார்? அவருடைய நாமம் யெகோவா, யாவே என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. அப்படின்னா யெகோவா தேவன் யாரை முதல்ல படைக்கிறாரு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கொன்று எல்லாவற்றையும் படைக்கிறார்ல, அந்த படைப்பில் எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு சில சிருஷ்டிப்புகள் எது அப்படின்னா, கேருபின்கள், சேராபின்கள், தேவ தூதர்கள். அப்போ எல்லாவற்றையும் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் படைக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வானத்திலே காணப்படுகிற சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் எல்லாவற்றையும் யெகோவா தேவன் படைக்கிறார் என்று நம்முடைய வேதம் எடுத்து காண்பிக்கிறது. இப்போ பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பூமி வந்து ஒரு உருண்டை வடிவமுடையது. அதில் எவ்வளோ சதவீதம் நீர் இருக்குது அப்படின்னா 71 அல்லது 75 என்று நம்ம பார்க்குறோம். அதாவது 75% 75% நீர் தான் காணப்படுகிறது. அப்போ 25% ஒரு கால் பங்கு தான் நிலம், லேண்டு. அப்படின்னா தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோன்னா, இந்த வானம் அப்படின்னா நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வானம் அப்படின்னா பரலோகங்கள், ஹெவன்ஸ் ப்ளூரல்ஸில் இருக்கும். அப்போ யெகோவா தேவன் பரலோகங்களை, ஹெவன்ஸ் பரலோகங்களை படைக்கிறாரு. அதை தொடர்ந்து பூமியை சிருஷ்டித்தார். அப்படின்னா பூமியில் என்னென்ன காணப்படுகிறது? எல்லா படைப்புகளையும் யெகோவா தேவன் படைக்கிறார்ல. இதை தான் ஆதியாகமத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 7 நாள், அது 6 நாள் படைக்கிறாரு, 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா இதை அப்படியே சுருக்கமாக ஒரே சென்டென்ஸில், ஒரே வசனத்தில் தேவன் கொடுத்துருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் திருக்குறள் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கார். அந்த திருக்குறளை பற்றி சிறப்பாக சொல்கிறப்ப, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட மகத்துவம் நிறைந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை யார் எழுதியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய யெகோவா தேவன் தான் நம்முடைய வேதத்தை எழுதி கொடுத்துருக்கார் நம்ம கையில். அப்படின்னா யெகோவா தேவனுடைய ஆவியை கொண்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகள் நம்ம வேதத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை எழுதினது யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான் எழுதுகிறார். அதை எப்படி எழுதுகிறாரு? அவருடைய ஆவியை கொண்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகள் மூலமாகவும். இப்போ பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் 5 ஆகமத்தை யார் எழுதுனா? மோசே. அப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் வந்து எழுதுகிறாங்க. அப்போ எல்லா வசனங்களையும் அதிகாரங்களுக்கும் ஆர்த்தர் யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான். அதனால தான் இந்த பரிசுத்த வேதாகம் யாருடைய எழுத்துக்கள், யாருடைய வார்த்தைகள் அப்படின்னா யெகோவா தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா வானம்னா எப்படி இருக்குது ஆங்கிலத்தில்? ஹெவன்ஸ், பரலோகங்கள். அப்படின்னா கோடான கோடி நட்சத்திரங்கள் காணப்படுகிறது இல்லையா இந்த வானத்தில்? அப்போ எல்லாவற்றையும் படைத்த படைப்புகளை தான் அந்த இடத்துல 1 அதிகாரம் 1 வசனத்தில் பரலோகங்களை படைத்தார் மற்றும் பூமியை படைத்தார் என்று நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல தேவ ஆவியானவர் அது வந்து ஒரு பர்சன் மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒருவர், அவருடைய நாமம் யெகோவா. அவரால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு அவருடைய ஒரே பேரான குமாரன். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா தேவனுடைய வல்லமை. இதை தான் புதிய உலக மொழிபெயர்ப்பு யெகோவாவின் சாட்சிகள் என்கின்ற அமைப்பு வெளியிட்ட தமிழ் பைபிளில் கடவுளுடைய சக்தி அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க, சரியாக மொழிபெயர்த்திருப்பாங்க. இதே ஆங்கிலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டு, கடவுளுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு தான் இருக்கும், கடவுளுடைய ஆவி. அதனால தான் ஒரு சில தமிழ் பைபிளில் வந்து தேவ ஆவி என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளவர் யார் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன். இதை தான் அந்த ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் காணப்படுகிறது. அப்படின்னா இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த படைப்பாளரை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எப்பேற்பட்ட விசேஷித்தவர்கள். அது மாத்திரமல்லாமல் அப்போ இப்பேற்பட்ட எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த கடவுளை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக தேவனுக்கு நாம் சாட்சியாக விளங்க வேண்டும். தொடர்ந்து தேவனுடைய படைப்புகள், சிருஷ்டிப்புகள் பற்றின காரியங்களை நாம் தொடர்ந்து வேத வசனத்தின் மூலமாக நாம் படிக்கவும் தியானிக்கவும் யெகோவா தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.